குரூப் டிக்கான எக்ஸாம் டேட் வந்து நெக்ஸ்ட் மந்த் 3 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடைப்பட்ட நாளில் வந்து நம்ம குரூப் டி வந்து கிளியர் பண்ண முடியும் அப்படின்னா முடியும். அதுக்கு நம்ம சாப்டர் வைஸாக என்ன கொஸ்டின்ஸ் வந்து படிக்கணும். ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 25 டேஸில் நம்ம வந்து குரூப் டி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம கிளியர் கட் பிளானோட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் அண்ட் ஜெனரல் ஸ்டடீஸ் மொத்தமாகவே ஃபீஸு பார்த்தீங்கன்னா 99 மட்டும்தான். சரிங்களா? இது நம்மளுடைய ஆப்பில் வேலன் ரயில்வே ஸ்டடீஸ் ஆப்னு சொல்லி நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? அதில் டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து லாகின் ரிஜிஸ்டர்னு வரும். ஓகேவா? ஸோ லாகின் ரிஜிஸ்டர்னு சொல்லி வரும். சரிங்களா? லாகின் அண்டு ரிஜிஸ்டர்னு சொல்லி வரும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் கொடுங்க. சரிங்களா? அந்த ரிஜிஸ்டரில் உங்கள் நேமு, அப்புறம் இந்த ஃபோன் நம்பர், இந்த மெயில் ஐடி, அப்புறம் எந்த சிட்டின்னு இருக்கும், வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்களே செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆஃப்டர் நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்கள் ஃபோன் நம்பர் தான் லாகின் ஐடியாக இருக்கும். ஓகேவா? உங்கள் ஃபோன் நம்பர் வந்து லாகினாக இருக்கும். அண்டு பாஸ்வேர்டு அப்படிங்கிறது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருப்பீங்களோ அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். சரியா? சப்போஸ் உங்கள் பாஸ்வேர்டு மறந்துடுச்சு அப்படின்னா ஃபர்கட் பாஸ்வேர்டுன்னு கொடுத்து உங்கள் மெயில் ஐடிக்கு லிங்க் வரும். அதில் மூலமாக நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா? பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏஎல்பி கிளாஸு, என்டிபிசி கிளாஸு அப்படின்னு சொல்லி வரிசையாக ஒரு 4-5 கிளாஸ் இருக்கும். ஸோ நமக்கு வந்து குரூப் டி கிளாஸ் தான். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி குரூப் டி 2026ன்னு சொல்லி ஒரு கிளாஸ் தனியாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி முடிச்ச உடனேங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் பேஜஸ் ஓப்பன் ஆகும். ரெண்டுக்குமே சேர்த்து. ஓகேவா? ஸோ நான் சொல்றது ரெண்டுக்குமே சேர்த்து தான் ஆப்டி அண்ட் ரீசனிங். சரிங்களா? ஆப்டி அண்ட் ரீசனிங் ரெண்டுமே சேர்த்து தான் உங்களுக்கு வந்து மொத்தமாகவே 99 இருக்கும். அதில் பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இன்னும் ஜிபே அல்லது ஃபோன்பே இந்த ரெண்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணினாலும் பே கட்டிக்கலாம். சரிங்களா? ஸோ பே பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வெறும் ஃப்ரீ கண்டென்ட் மட்டும்தான் அதில் இருக்கும். நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து மித்த டாப்பிக்கில் உள்ள வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ரெண்டாவது ஆன்லைன் கிளாஸு அண்ட் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும். சரிங்களா? ஆன்லைனு அண்ட் ஆஃப்லைன் வந்து ரெண்டுமே சேர்த்து தான் இருக்கும். அண்ட் தென் நீங்கள் டெஸ்ட்டுமே வந்து ஆன்லைனாகவும் எடுத்துக்கலாம், ஆஃப்லைனாகவும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து பிடிஎஃபாகவே வந்து கொடுத்துருவோம். ஸோ மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அப்புறம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குமே ஓகேங்களா, ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸுமே தருவேன். ஓகேங்களா? கிளாஸ் ஜாயின் பண்ணுற அத்தனை பேத்துக்குமே ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸும் தருவேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் ஜென்ரல் ஸ்டடீஸ் டாபிக் மட்டும்தான் தருவேன். ஓகேங்களா? அது மாதிரி மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் தருவேன். அதுவும் நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு, ஓகேங்களா, 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு பிடிஎஃபாகவே கிடைச்சிடும். ஸோ இது வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரயில்வேக்குன்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம மேக்ஸிமம் வந்து ரயில்வே எக்ஸாம் எழுதாததுனால நார்த் இந்தியன்ஸ் தான் நிறைய உள்ளே போகிறாங்க. ஸோ அவங்க உள்ளே வராங்க அப்படின்னா அவங்களுக்கான அவேர்னஸஸ் வந்து அதிகம். ஸோ நம்ம வந்து உள்ளே போகலாம் அப்படின்னா நமக்கு அவேர்னஸஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம வந்து இக்னோர் பண்ணிட்டு அகைன் வந்து டிஎன்பிசிலே உட்காந்துரும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து நிறையா பேர் போகணும் அப்படின்ற ஒரே நோக்கம். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ரயில்வே எக்ஸாமுக்கும் குரூப் டி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவு.